அதாவது ஒருத்தர் வந்து நான் என்னுடைய வீடியோ பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னன்னா, என்னென்ன உணவு சாப்பிடணும்? எத சாப்பிடக்கூடாது? அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. சாப்பிடக்கூடாத உணவு முதல்ல நான் சொல்லிர்றேன். அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீனு, முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய்யி. இது தேன். இத வந்து சாப்பிடக்கூடாது. தேன் வந்து தேனீக்களுக்கான உணவு. மாட்டுப்பால்லாம் பால் வந்து தாய்ப்பால் மட்டும் தான் குடிக்கணும். அது குழந்தைகளுக்கான உணவு. குழந்தையா இருக்கும்போது மட்டும் தான் குடிக்கணும். வளர்ந்துட்டா அப்புறம் குடிக்கக்கூடாது. மாட்டுப்பால்லாம் குடிக்கக்கூடாது. இது மாரி அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் மனித உணவுகள் கிடையாது. இதெல்லாம் நோய்களை தரக்கூடியது. அப்போ அப்புறம் நம்ம எதை சாப்பிடணும் அப்படின்னா, காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தழைகள் இதை மட்டும் தான் சாப்பிடணும். இந்த உலகத்தில் நீங்கள் காய்கறிகளோட உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த இயந்திர அறிவியல் உலகத்துக்கும் உப்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அப்போ இந்த உலகத்தோட நீங்கள் பொருந்தி வாழணும், இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களை நீங்கள் ஆர்வமாக கவனிக்கணும் அப்படின்னா, அதுக்கு இந்த உப்பு என்பது தேவையாக இருக்கிறது. உப்பு 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 என்பது தேவையாக இருக்குது. அப்போ இந்த உலகத்துக்கான உணவு முறை இது. அப்போ சிலர் கேட்டதுக்கு நான் இந்த இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதை நான் சொல்கிறேன். எதை சாப்பிட்ணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நான் இதன் மூலமாக சொல்லிட்டேன். பேக்கரி உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது, பரோட்டா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இந்த மைதா, வெள்ளைச்சீனி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, நாட்டு சக்கரை எடுத்துக்காதீங்க. எடுத்துக்காமல் சாப்பிட. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து மருந்தோட உதவியும் தேவை. மருந்துங்கிறது என்னது? ஒரு நீங்களாகவே ஒரு மருத்துவர்கிட்ட போய் இன்னொருத்தரை போய் தேடி போகக்கூடாது. உங்களுக்கு கை வைத்தியம், எளிமையான மருத்துவம். இது வந்து மனிதர்களுக்கு ஒரு உதவி மாதிரி. மருத்துவம் என்பது ஒரு உதவி. நம்ம மெயினாக நம்ம உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இதைத்தான் சாப்பிட்ணும் அப்படின்னு நான் ஒரு சில உணவுகளை சொன்னேன். அப்போ இதை சாப்பிடும்போது இதை சாப்பிட்டா நம்ம ஆரோக்கியமாக இருப்போமா? நம்ம உடம்பு கரெக்டாக வேலை செய்யுமா? நோய்கள் வராதா? நோய்கள் வராது. இருந்தாலும் சில பிரச்சனைகள் வரும். என்னென்னா செரிமான குறைபாடுங்கிறது வரதான் செய்யும். காய்கறிகள், பழங்களை சாப்பிட்டா செரிமான குறைபாடே வராதா? இல்லை, வரதான் செய்யும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? தலைவலிங்கிறது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, வரதான் செய்யும். வருவது குறைந்து விடும். நான் எந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று சொன்னேனோ அந்த உணவுகளை சாப்பிடும்போது எல்லா பிரச்சனையும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அப்போ அந்த குறைஞ்சி இப்போ வந்து நீங்கள் சோறு, அரிசி, கேழ்வரகு, கோதுமைலாம் சாப்பிடும்போது, மாமிசம்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு பெரிய பெரிய நோய்கள்லாம் வந்துடும். ஆஸ்மா வந்துடும், சுகர் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், புற்றுநோயெல்லாம் வந்துடும். அப்போ நான் அந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன் இதெல்லாம் சாப்பிடுவதை நீங்கள் நிறுத்திவிட்டு காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தழைகள் இதை சாப்பிடும்போது உங்களுடைய பெரிய நோய்கள்லாம் குணமடைஞ்சு நோய்களுக்கான வாய்ப்புகள் ஒரு 2% 3% குறைஞ்சிரும். அப்போ அந்த 2% 3% நோய்கள் எதுவாக இருக்கும் அப்படின்னா, செரிமான குறைபாடு, அப்புறம் தலைவலி, இந்த மாதிரி தூக்கமின்மை, இப்படி 1, 2 விஷயமாக தான் இருக்கும். சரி, மலச்சிக்கல் இந்த மாதிரி விஷயமாக தான் இருக்கும். அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த கை வைத்தியம், என்னது இப்போ இஞ்சி சாறு, இன்னொருத்தரை தேடி போகக்கூடாது. உங்களுக்கே தெரியணும். மருத்துவம் என்பது உங்களுக்கு தெரிந்ததாக இருக்க வேண்டும். இன்னொருத்தர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை தேடி போகக்கூடாது. அது எதனால் அப்படின்னா, நோய் பெருசாகும் போது தான் நமக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா நோய் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுல, அப்போ நம்ம அதையே பெரிய தேர்ச்சி பெற்ற ஒரு மருத்துவரை தேடி போவோம். காரணம், நம்ம பெரிய பிரச்சனையில கால் வச்சுட்டோம். பெரிய பிரச்சனையை தருகிற, பெரிய நோய்களை தருகிற அரிசி, கேழ்வரகு, கோதுமை அதை போய் சாப்பிட்டுட்டோம். மாமிசத்தை சாப்பிட்டுட்டோம். அப்போ அது வந்து சாப்பிடக்கூடாத உணவு, பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற ஒரு நோய். பெரிய நோய்களை அப்போ அதை சாப்பிட்டா நீ பெரிய பிரச்சனை வரும். அதை உன்னால் சரி பண்ண முடியாது. அதை நீ வந்து ஒரு மருத்துவர்கிட்ட தான் போகணும். அப்போ அந்த நோய்களை நம்ம வந்து இன்னொருத்தரை தேடி, நம்ம உடம்புல ஒரு நோய் வந்ததுன்னா நாமளே சரி பண்ணிக்கணும். அதை நம்ம பக்கத்தில் உள்ள நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதரிடம் போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி தான் நம்ம உடம்புல பிரச்சனையை வர வச்சுக்கணும். பெரிய பிரச்சனைகளில் போய் கால் வச்சிடக்கூடாது. அப்போ அந்த வகையில் நான் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னோன்னா, அதை தவிர்த்து விட்டால் பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. சுகர் வராது, ஆஸ்மா வராது, புற்றுநோய் வராது, உடல் பருமன் ஏற்படாது. இப்படி பெரிய பெரிய பிரச்சனைகள் எதுவும் உங்களுக்கு வராது. இதய நோயெல்லாம் வராது. அப்போது ரொம்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் வரும். என்னன்னா, இந்த செரிமான குறைபாடு வரலாம். அப்போ அதை சரி பண்ணுவதற்கு என்ன பண்ணணும்? அதுக்கு சில வைத்தியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து சீரகம், வெந்தயம், ஓமம், கருஞ்சீரகம் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி ஒன்றா வச்சு டெய்லி காலையில் 1 ஸ்பூன் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா செரிமான குறைபாடு சரியாயிடும். 2 தடவை மலம் சூப்பராக வெளியே போயிடும். அந்த மாதிரி காலை மாலை இது மாதிரி சிலருக்கு இது எனக்கு ஒத்துக்காது அப்படின்னா, அப்போ நீங்கள் அதுக்கான வேறு சில விஷயங்களை தேடிக்க வேண்டியதான். வேறு சில இதுபோல் கை வைத்தியத்தை தேடிக்க வேண்டியதான். மருந்தையும் நம்ம தினசரி வாழ்க்கை முறையோடு நம்ம எடுத்துக்கணும். மருந்து என்பது நமக்கு மனிதர்களுக்கு தேவை. ஏன் பிற உயிரினங்களுக்கெல்லாம் அது தேவையில்லை, நமக்கு மட்டும் ஏன் தேவைன்னா, நம்ம நோயாளிகள். மனிதர்கள் அத்தனை பேரும் மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். மனம் எனும் நோய் தான் நம்ம மனிதர்களாகவே மாறினதுக்கு காரணம்.
மனம் என்னும் நோய் ஏன் வந்துச்சுன்னா, காடுகளில் நம்ம வந்து குரங்குகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது மரண பயம். சிங்கம், புலிகள்லாம் வேட்டையாடும். கதற கதற சுற்றி நின்று கடிச்சு பிடுங்கி திங்கும். அப்போ அதெல்லாம் பார்த்து பயந்து போய் தான் நம்ம இன்னைக்கு வந்து மனம்ங்கிற நோய் நமக்கு ஏற்பட்டது. அந்த மனம்ங்கிற நோய் தான் நம்ம மனித தோற்றத்துக்கே மாறணும். மனிதராக வாழ்ந்து இன்னைக்கு நம்ம பிற உயிரினங்கள் நம்மளை எதுவும் வேட்டையாடாத அளவுக்கு நம்ம ஒரு பாதுகாப்பான உலகத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். அதனால் வந்து நம்ம அடிப்படையில் மனம்ங்கிற நோய் நமக்கு எப்போவுமே குணமாகாது. அதுதான் நமக்கு பாதுகாப்பும் கூட. நோய் தான் நமக்கு பாதுகாப்பு. அந்த நோய் தான் நம்மை மனிதராக மாற்றியது. அந்த நோய் தான் நம்மை பாதுகாப்பு. உணவுச் சங்கிலியிலிருந்து நாம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு அதுதான் காரணமாக இருக்குது. அதனால் மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்களாகிய நமக்கு சின்ன சின்ன நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு எப்போவுமே இருக்குது. பிற உயிரினங்களுக்கு கூட, இத்தனைக்கும் மனம்ங்கிற நோய் இல்லாத பிற உயிரினங்களுக்கு கூட செரிமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் அங்கே வர்றதில்லை. பெரும்பாலும் ஆடு மாடுகளுக்கெல்லாம் வர்றதில்லை. இயற்கையோடு வாழும்போது அவைகளுக்கு நாம் சாப்பிட்ற உணவை அதுக்கு கொடுக்கும்போது தான் அதுக்கே நோய் வருது. இல்லைன்னா அதுக்கு கூட நோய் வராது. அப்படி இருக்கும்போது இந்த நோய்களை நம்ம என்ன பண்ணுறோம், 200% பெருக்கி வச்சுருக்கோம். சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிட்டு 200% நமது நோய்களை நாம் பெருக்கி வைத்திருக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன், பெரிய பெரிய நோய்களை தவிர்ப்பதற்கு இந்தந்த உணவுகளை தவிர்த்துருங்க. இதெல்லாம் பெரிய உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா, பெரிய உணவு, இதெல்லாம் மோசமான உணவு, ஆபத்தான உணவு, பயங்கரமான உணவு, அதை சாப்பிட்டா பயங்கரமான பிரச்சனைகள் வரும். அதனால் நான் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேனோ அதை சாப்பிடுவதை தவிர்ப்பதன் மூலம் உங்களுக்கு பெரிய நோய்கள் வராது. அப்புறம் நான் எதை சாப்பிடணும்னு சொன்னேனோ அதை சாப்பிட்டால் எனக்கு நோயே வராதான்னா சின்ன சின்ன நோய்கள் வரும். எதுனா செரிமான குறைபாடு, தலைவலி, அப்படி அது எப்போவாவது ஒரு வாட்டி, அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதுக்கு தான் எப்போவாவது ஒரு வாட்டி நீங்கள் வந்து நல்லா குளித்து லைட்டாக சளி பிடிக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு தான் வந்து கை வைத்தியம். ஒரு நோய்களுக்கான வாய்ப்பு ஒரு 5% குறைஞ்சிரும், ஒரு 2% குறைஞ்சிரும். அதைத்தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அதை குணப்படுத்துவதற்கு நமக்கு மருத்துவர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. அது நாமளே சரி பண்ணிக்கலாம். முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணணும், உணவு முறையோட மருத்துவத்தையும் சேர்த்துக்கணும். அதான் சொன்னேனே, இப்போ வந்து செரிமான குறைபாடு உங்களுக்கு இருக்குதா, மலச்சிக்கல் உலகளாவிய பிரச்சனை, அப்போ செரிமான குறைபாடு உங்களுக்கு இருக்குதா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெந்தயம், ஓமம், கருஞ்சீரகம் அல்லது சீரகம் இதை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சம அளவு கலந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டீங்க. அதில் ஒரு பொடி எடுத்து காலையில் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக டீ குடிக்கிறத நிப்பாட்டிடுங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பாலெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. பால் சாப்பிடக்கூடாது, வெள்ளைச்சீனி எடுத்துக்கூடாது. அப்போ டீ குடிக்கிறதை நீங்கள் நிப்பாட்டிடணும். அது வந்து பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற ஒரு தேநீர். டீ, காஃபிலாம், பால் கலந்த டீ, காஃபிலாம். அப்போ அதை நிறுத்திடுங்க. அதை நிறுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு பெரிய நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடுது. அப்படி இருக்கும்போது நான் சொல்கிற இந்த தேநீர் கிடையாது, இது வெறும் சுடுநீர் தான். இதில் நீங்கள் வந்து கருஞ்சீரகம், ஓமம், வெந்தயம் இதை வறுத்து பொடி பண்ணி ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் குடிச்சிருங்க. காலையில் ஒரு டம்ளர் வெறும் வயிற்றில் குடிச்சிருங்க. சாயந்தரம் இரவு தூங்க போகும்போது ஒரு டம்ளர் இதை குடிச்சிருங்க. உங்களுக்கு செரிமான குறைபாடுங்கிறது சுத்தமாக இருக்காது, உடல் பருமன்கிறது இருக்காது, தலைவலிங்கிறது இருக்காது. இது போதும். இதுதான் மருத்துவம், மனிதர்களுக்கான மருத்துவம். அப்போ எப்போவாது நீங்கள் இஞ்சி அரைச்சி குடிக்கலாம். எப்போவாது ஒரு வாட்டி இஞ்சி அரைச்சி குடிக்கலாம். உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா இஞ்சி அரைச்சி குடிக்கலாம் எப்போவாது ஒரு வாட்டி. அந்த மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்குது. அதை எப்போவாது ஒரு வாட்டி வேப்பிலையை கொஞ்சம் சாப்பிட்லாம். பச்சை வேப்பிலை கொழுந்துகளை எடுத்து சாப்பிட்லாம். என்றைக்கா ஒரு நாள் சுக்கு அரைச்சி சாப்பிட்லாம். இந்த மாதிரி நம்மளாவே கை வைத்தியம், மென்மையான மருத்துவம், எளிய மருத்துவத்தை இது மக்கள் மருத்துவம். மனிதர்களை இதுக்கு வந்து எல்லாருமே தன்னை மருத்துவராக உணரணும். எப்போ நாம் வந்து எளிமையாக வாழும்போது, எளிய உணவுகளை சாப்பிடும்போது நமக்கு உடலில் ஏற்படுகிற பிரச்சனைகள் ஒரு 2% குறைஞ்சிரும். அப்போ அந்த 2% குறைச்சிட்டு அதுக்கு நாம் மருத்துவராகிடலாம். நம்ம ஒரு சுகருக்கெல்லாம் நம்மளால் மருத்துவத்தை தேட முடியாது. அப்போ அந்த சுகர் வர்றதுக்கு என்ன காரணம், நீ சோறு சாப்பிட்ற, அல்லது மாமிசத்தை சாப்பிட்ற, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், அப்புறம் பேக்கரி உணவுகள், சாக்லேட் அப்படின்னு ரொம்ப பயங்கரமான உணவுகளை சாப்பிடும்போது உனக்கு பயங்கரமான பிரச்சனைகள் வந்துடும். அப்போ பயங்கரமான பிரச்சனைகளுக்கு உனக்கு மருத்துவம் கண்டிப்பாக உனக்கு தெரியாது. அப்போ நீ அதுக்குன்னே முழுக்க படித்து உட்கார்ந்துருப்பார், மருத்துவரை தேடி போகணும். அவர் கொடுக்குற மருந்தும் உனக்கு என்னன்னே தெரியாது. அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ பெரிய பிரச்சனைகளில் கால் வைக்காத. அந்த மாதிரி பெரிய பிரச்சனைகளில் கால் வைக்காமல், பெரிய உணவுகளை சாப்பிடாமல், ஒரு மோசமான பயங்கரமான உணவுகளை சாப்பிடாமல், நான் சொல்கிற காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இதில் வந்து நீ ஒரு காய்கறிகள் பொரியல் பண்ணுறியா, அதில் உப்பு சேர்த்துக்கோ. இந்த உலகத்துக்கு 2040 இந்த உலகம் ஃபெயிலியர் ஆயிரும். அதுக்கப்புறம் இயற்கையோடு இணைஞ்சு வாழ போகிறோம். அங்கே உனக்கு நீ நினச்சாலும் உனக்கு உப்பு கிடைக்காது. அப்போ உணவு இன்னும் மாறப்போகுது, இன்னும் எளிமையாக மாறப்போகுது. அப்போ நோய்களுக்கான வாய்ப்பு இன்னும் குறைஞ்சி போயிடும், 1% குறைஞ்சி போயிடும். அந்த மாதிரி நமக்கு மருத்துவம் என்பது இதுதான் மருத்துவம்.
நீ இஞ்சி அரைச்சி குடிக்கிறது, வாரத்தில் ஒரு நாளோ அல்லது 10 நாளைக்கு ஒரு வாட்டி இஞ்சி அரைச்சி குடிக்கிறது, காலங்காத்தால இஞ்சி அரைச்சி குடிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இந்த டெய்லியும் என்ன பண்ணணும், வெந்தயம், ஓமம், கருஞ்சீரகம் இதை வந்து அரைச்சி பண்ணுறது. அதில் சீரக தண்ணியை கொதிக்க வச்சு அதில் சீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு இந்த கேரளாக்காரங்க சாப்பிடுவாங்களே, இதுதான் வந்து மனிதர்களுக்கான மருத்துவம். ஆனால் இந்த மருத்துவத்திலே நீ ஆரோக்கியமாக இருக்கணும்னா நீ மோசமான உணவுகளை சாப்பிடக்கூடாது. இதுதான் உணவு கட்டுப்பாடு. நீ அதை போய் சாப்பிட்டேன்னா அப்போ அதுக்கான மருத்துவம் என்கிட்ட இல்லை. அதுக்கான மருத்துவம் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, அவங்ககிட்ட தான் நீ போகணும். அப்போ நீ பெரிய பெரிய பிரச்சனைகளை உன் உடம்புல கொண்டு வந்துடுவ. அப்போ அவங்க சொல்லிடுவாங்க, நீ பயங்கரமாக உனக்கு சுகர் வந்துருச்சு, கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, உனக்கு கிட்னியை மாற்றணும். அது பெரிய பெரிய பிரச்சனை. அது காரணம் நீ தான் பயங்கரமான உணவுகளை சாப்பிட்ட நீ. அப்போ பயங்கரமான பிரச்சனை நீ இழுத்து கொண்டு வர. பெரிய பெரிய பிரச்சனைகளில் போகும்போது பெரிய 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 வம்பில் நீ போய் மாட்டும்போது பெரிய பெரிய பிரச்சனை வரதான் செய்யும். அதனால் அந்த மாதிரி தான் வந்து இப்போ ஒரு சண்டைன்னு வச்சுக்கோ, உன் குடும்பத்துக்கு உனக்கு பிடிச்ச நண்பர்களோட ஒரு உரிமையில் ஒரு சண்டை போடுற, அப்புறமா சேர்ந்துக்கிற. அப்போ இதுக்கு வந்து வக்கீல் தேவையில்ல, நீதி. அதுவே வந்து யாரோ ஒருத்தரை போய் அடிக்கிற, அவர் வந்து ஒன்று அடிக்கிறாரு, கம்பெடுத்து வெட்டுற, அருவாளை எடுத்து வெட்டுற அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு நீ வக்கீலை தேடி தான் போகணும். அந்த பிரச்சனைக்கு தீர்வு அங்கே நீதிமன்றத்துக்கு போய் தான் ஆகணும். அப்போ நீ வந்து ஒரு கட்டுப்பாடோடு இருந்து உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்ககிட்ட நீ ஒரு உரிமையாக சண்டை போடு, கோச்சிக்கோ, திரும்ப பேசு, சந்தோஷமா இரு. இதுக்குள்ளே இருந்தால் உனக்கு நீதிமன்றம் தேவையில்ல. அதுபோல தான் நீ வந்து எளிமையான உணவுகளை சாப்பிட்டா, எளிமையாக வாழ்ந்துட்டா உனக்கு வந்து மருத்துவமும் ஒன்னால் மட்டுமே செஞ்சுக்க முடியும். நீ இன்னொருத்தரை தேடி எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி இன்னொருத்தரை மருத்துவரை தேடி நீ போகணுங்கிற அவசியம் இல்லை. அப்படிங்கிறதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வரேன்.